ஆசைப்பட்டு ஒரு ஒரு சட்டத்தில் கூப்பிட்றான். அது மட்டும் அப்படியே அதான் கண்ணி பிடிக்க சொன்னேன். நல்லா ஆக்கி கொடுத்தா என்ன செய்வேன்? அசிங்கெலாம் போட்டு போயிட்டா சரியாகும். எத்த பக்கல உண்மையை சொல்லு. கற்பசாமி மாளிகை படம் கற்பேன் 8 வருஷம் ஆகும்போது அவளுக்கு எதுவுமே இல்லைன்னா என்ன செய்வோம்? கற்பை பிரச்சனை இருக்கா? உண்மையை சொல்லு. கற்பேன்
கனி மாலை கூட முடிவுக்குள்ள போட்டு பெரிய எனக்கு எலுமிச்சம்பழ மாலை போடும் போடுவியாடா கனி பிடிச்ச பார்த்தியா நல்லா ஆக்கிட்டார் சத்தியவாக்கம் அடுத்த ஒரு கனியை கண்ணில் பிடிக்கா சண்டை போடாமல் பிடிக்கணும் பிடிங்களா விடு ஒரு நல்ல வேலை வாங்கிட்டார் அதான் வேணும் உண்மையை சொல்லு வேற ஒன்றும் இல்லையா 2 வேலை வரும் ஒரு வேலை உங்களுக்கு இருக்கும் சரி ஒருத்தங்கிட்ட வேலை பார்த்தா ஒன்று அவங்க வச்சுட்டு அனுப்பிட்டான் உண்மை உண்மை இல்லைன்னா இல்லை வாழ வச்சுட்டாரு நல்ல வேலை வாங்கிட்டாரு அடுத்த வருஷம் நல்ல வேலையில் இருக்கான் கற்பனை கிட்ட செய்வா கற்பனுக்கு ஆடு கோழிலாம் கிடையாது கற்பனுக்கு இடத்துல பூ மாலையால் அடுத்த வருஷம் அலங்காரம் பண்ணிடுவியா பூவுக்கு என்ன உண்டோ அது உன் பொறுப்பு செய்ய மாட்டியா வாக்க மாறினா கற்பனை என்ன செய்வீங்களா இத்தனை நாள் கூப்பிட்டு சொன்னா அடுத்த ஒரு கணிக்கலாம் உடம்புல உள்ள நோயை பார்க்கறதுனால படபடப்பு வயிறு வலி அதுக்கப்புறம் எங்கே போனாலும் மந்தமாக இருக்குது வேலை வாய்ப்புகள் இல்லை அடுத்த வருஷம் வேலையோடு கொடுத்து மாலையோடு கொண்டு வருவேன் மாலையை முடிக்கலாம் வேலை இல்லாமல் எங்கே போய் மாலை முடிக்கணும்னு கேட்காது கர்ப்பசாமி முடிச்சு வச்சு தருவேன் வேலையும் வாங்கி தருவேன் எல்லாரும் வேலைனால வாங்கிட்டேன் நான் பார்த்தில்லை கற்பனை முழுசாக நம்பி இருக்கு பார்க்க விழுந்த உடனே கர்ப்பசாமி காப்பாற்றலைன்னா அன்னைக்கே போய் சேர்ந்துருப்பேன் உண்மையா அவனுக்கு ஒரு அடியில் உனக்கு தான் அடி நான் உனக்கு தானே சொன்னேன் காப்பாற்றி தரணும் சொல்லிட்டேன்னா இல்லையா வியாபாரம் நல்லா ஆக்கி தரேன் இன்னொரு வியாபாரம் போகணும் கை பிடிச்சிக்க அடுத்த வருஷத்தில் கற்பனை 2 வேலையும் சொந்தமாகும் அப்பப்போ தலைவலி வித்துருவாங்க உண்மைன்னா உண்மை கர்ப்பசாமி கூட சொல்ல மாட்டேன் உண்மையா இல்லையா தலைவலியும் பொறுத்து கொடுத்து கர்ப்பசாமி நல்ல வேலையும் வந்து குடும்பத்தில் சந்தோஷம் நிம்மத்தின் பொருளாதாரத்தையும் தரம்பா கர்ப்பசாமிக்கு சொல்லி செஞ்சு வரணும் அடுத்த வருஷம் என்னால் போக முடியாத அளவுக்கு கர்ப்பசாமி ஆடி அமாவாசைக்குள்ள வேலையெல்லாம் மாற்றி நல்லபடியாக தந்தா கொடுத்தா போதுமாப்பா போதுமா கர்ப்பசாமிக்கு தொண்டு செஞ்சு வரும்போது சுத்தத்தோடு செஞ்சு வரணும் கருப்பை வீட்டில் தம்பியும் சுற்றிக்கிட்டு இருக்கானா உண்மையை சொல்லு வேலைக்கு போகிறான் ஓடி வந்துடலாம் உண்மைனா உண்மை இப்போ பணம் சம்மந்தப்பட்ட வேலைக்கு போனானா உண்மைனா உண்மை கர்ப்பசாமி ஏமாற்ற முடியாது போய் சொல்ல மாட்டேன் உண்மை இல்லையா அவனுக்கு சேர்த்து வேலை வாங்கி தரேன் அவனுக்கு முருகப்பெருமானோட அருள் இருக்கு உண்மையா அவனை மாத்திரம்தான் கொண்டுட்டு வருவான் எந்த சாமிகிட்டையும் போக மாட்டேங்க பல சாமியும் வேண்டாம் சுடலையும் வேண்டாம்னு சொல்லலாம் உண்மைனா உண்மை எந்த சாமி எங்கள் அப்பனை காப்பாற்றுறதுன்னா எந்த சாமி என் வீட்டை காப்பாற்றுறதுன்னா தாயோட ஆரோக்கியத்தை நல்லா ஆக்கி தரேன் ஆரோக்கியம் இல்லாமல் இருக்காளா நல்லா ஆக்கி தரும்னு சொல்லிட்டு பரவாயில்லையா அதே மாதிரி கருப்பசாமி அடுத்த வருஷம் என்னடா செய்வேன் ஆடி அமாவாசைக்கு என்ன செய்வேன் நான் தாத்தா அதான் கம்பு ஓடிக்கிட்டு வரேன் அப்படி கர்ப்பசாமி கொடுத்தும்போது சொல்லி கேட்பேன் வாங்கி கொடுப்பேன் என்ன செய்வேன் என்ன செய்வேப்பா என்ன செய்வேன் என்ன சொல்லு கர்ப்பசாமி வழக்காடி பார்த்தேன் குடும்பத்தை அப்படி பார்க்க நேரம் 3 வருஷ காலம் போராட்டமும் வேலையெல்லாம் விட்டு விட்டு போகிற மாதிரி சத்தமாக சொல்லு மண்டி போடு கும்பிட்டு விடு நான் சொல்லலை கிடையாது கும்பிட்டு வாக்கு கொடுப்பேன் பணத்தால் ஏமாந்தாச்சு பணத்தை இப்போ பேங்க்குன்னு கட்ட முடியல பேங்க்ல இருக்கா உண்மைனா உண்மை இல்லை நகையும் போயிட்டு ஒன்றும் இல்லை கடைசியாக 1-2 நகையை வச்சேன் எத்தனை வச்சோம் உண்மைனா உண்மை கர்ப்பசாமி மீட்டு கொடுத்து ஆடி அமாவாசையில் கர்ப்பசாமி வாழ வச்சு தரேன் ஒவ்வொரு அமாவாசை கர்ப்பசாமி பார்க்க வந்துருவியா பார்க்க வந்துட்டு அந்த மாட்டியா உடம்புல வயிறு சம்மந்தப்பட்ட நோய் யாருக்கு இருக்கு அமாவாசை அழைச்சிட்டு வருவியா உண்மை இல்லையா குடியை நிப்பாட்டானா இல்லையா இல்லையா வழக்கில் அப்படி வரலையா நிப்பாட்டலன்னு தான் வரும்
3 வேலையை வச்சு 3 வேலைக்கு போய்கிட்டு இருக்கான். சரக்கு இருக்கா? வேற இல்லை, நம்ம உழுது எடுக்கூடாது, வாங்கிட்டு வர சொல்ல. என் இடத்துல உள்ள சரக்கு எனக்கு இருக்கணும். எப்போவுமே சரக்கு தான். சரக்கு சுருட்டு சரக்கு கொடுத்தா கருப்பசாமி வாக்கு தருவேன், பாலை வச்சு தருவேன். அப்படி சொல்லக்கூடிய வாக்கில் இப்போ 2 பேர் போகிறாங்க வேலைக்கு. எத்தனை பேர் போகிறான்? 2 பேர் தானே, உண்மை இல்லையா? அப்படி அதையும் பார்த்தேன். அப்படி இடையில வரப்படக்கூடிய மாய மந்திர பில்லி சூரியம்னு சொல்லி வீட்டை பார்த்து அப்படி இருக்க விடாமல் நம்மளும் அந்த இடத்த விட்டு போகக்கூடிய நிலைமை வந்துட்டு. உண்மையா? அதை போகிறத நினைச்சுனுக்க அங்கே இருக்கிற மனசு இல்லையா? உண்மைன்னா உண்மை. கர்ப்பசாமி சொன்ன வாக்குப்படி ஒவ்வொரு அமாவாசை என்கிட்ட 3வது அமாவாசை உனக்கு ஒரு வேலை வாங்கி தரலாம்னு உத்தரவு வருது. 2 வேலைக்கு போயிருப்பேன், ஆனால் முடியலை. எத்தனை வேலைக்கு போனோம்? முடியலை இல்லை. கர்ப்பசாமி வாக்கு கொடுத்து அதே மாதிரி வேலையை வாங்கி கொடுத்து நல்லபடியாக வாழ வச்சா என்ன செய்வேன்? என்ன செய்வேன்? கர்ப்பசாமி வாக்கு மாறக்கூடாது. ஒரு அன்னதானம் ஆடி அமாவாசைக்கு எண்ணி ஒரு 200 பேர் என்னுடைய ஆலயத்தில் சாப்பிடக்கூடிய அளவுக்கு கர்ப்பசாமி செஞ்சிருக்கா இல்லையா? அமாவாசை சரப்போட வரணும். போட்ட பிள்ளை எப்படி கொண்டு வரணும்னு பார்க்கக்கூடாது. கருப்பன் பேரை சொன்னாலே கிடைக்கும். கருப்பன் கனியை விட்டு கிழக்கமாக பிடிச்சா உண்மையா? அப்படி கருப்பசாமி உண்மையா இல்லையா? கொடுத்த வாக்குப்படி இருப்பேன். கருப்பன் ஏற்கனவே அங்கே 2 இடத்துல இருக்கேன். வீட்டு பக்கம் எத்தனை இடத்துல இருக்கேன்? இருக்கணும் இல்லையா? ஒன்று கிழக்க, இன்னொன்று வடக்க போகிற வழி இருக்கணும் இல்லையா? உண்மையை சொல்லு. ஒரு இடத்துல விநாயகரோட இருக்கேன். உண்மையா இல்லையா? கேட்க கணவனுக்கு வேலையும் அப்படி உயிரை காப்பாற்றி கொடுத்து கருப்பசாமி கொண்டு வந்தால் போதுமா? வேலைக்கு தானே மண்டிட்டு நிற்கும். நல்ல உத்தியோகத்தை மாற்றி கருப்பசாமி கொடுத்தா என்ன செய்வேன்? வேலை வேணுமா வேண்டாமா? வேணும்ல, வாங்கி தரேன். இப்போதைக்கு உடல் நிலை சரியில்லாமல் இருக்கு. யாருக்கு என்ன செய்யணும்? காப்பாற்றி தரேன். வழக்காடி பார்த்தேன். இப்போதைக்கு பூர்வீக இடத்தை விட்டு நம்ம அங்கே இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இல்லை. உண்மையா? உண்மையா இல்லையா? பூர்வீகத்தை வீட்டில் இல்லையா? எங்கே இருக்க? தனியாக தானே இருக்கா? 2 வீடு தான் இருக்குது. எத்தனை வீடு இருக்கு? உண்மையா இல்லையா? கருப்பசாமி உண்மையை சொல்லணும். வந்து என் குதிரையை விட்டு பார்த்தா 2 வீடு தான் இருக்குது. உண்மையா இல்லையா? அதில் வீட்டில் நம்ம இருக்கோம். உண்மைனா உண்மை என்ன? உண்மையா இல்லையா? என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? என்ன செய்வ? வீட்டுக்காரங்க வேண்டாமா? யாராவது கருப்பசாமி ஒரு 3 வாட்டி பார்த்தேன். ஆனால் அப்படி போய் கும்பிடக்கூடிய இடத்தையும் பார்த்தேன். அப்படி முருகனை கும்பிட்டு வந்தது உண்மையா? இப்போ ஏன் வழிபாடு இல்லை? ஏன் போகலை அப்படின்னு இருக்கார? உண்மையா இல்லையா? முருகன் கோயிலுக்கு 2 பேருக்கு ஓடோடிலாம் போய் பார்த்தோம். உண்மையா இல்லையா? 2 இடத்துல முருகன் கோயிலுக்கு போனோம். எத்தனை இடத்துல போனேன்? என்னாச்சு? என்னாச்சு? போகணும்ல. அப்படி காவல் காக்கக்கூடிய கருப்பம் மாட்டிட்டாரேன். ஆடி அமாவாசை என்கிட்ட வந்து நிற்பியா? அடி அமாவாசை வரலாமாப்பா? வந்தா உனக்கு ஒரு நல்ல வேலையை வாங்கி கொடுத்து உடல் ஆரோக்கியத்தோட வைக்க வாரிசை காப்பாற்றித்தார். வாரிசை காப்பாற்றித்தார் உத்தரவு வைக்க. வழக்காடி பார்த்தேன். 3 தடவை அப்படி போகக்கூடிய இடத்துல 3 வீடு மாற்றிட்டான். எத்தனை வீடு? எத்தனை வீடு? அத்தியாச்சுல்ல. சரி, அப்படி மங்கல்யம் வந்த கண்ட ஒன்று வாகனத்தில் காப்பாற்றிருக்கு. எந்த வாகனம் புரியாடா? பைக் ஓட்டுல போய் இவ்வளோ பார்த்தியா? உண்மையா இல்லையா? லேசாக அடிபட்டு வந்துருக்கு. காலில் முத்திரம். இன்னும் சொல்லு. 2 கண்டம் முடிஞ்சிட்டு இன்னும் 1 கண்டம் இருக்குது. அப்படி 1 கண்டத்தில் கருப்பசாமி உனக்கு கொஞ்சம் சேதாரமாகவும் ஆனால் காப்பாற்றிட்டு இருந்துருவேன். ஆகிறது ஆகும். ஆனால் கருப்பசாமி சொன்ன வாக்குப்படி எந்த குறையில்லாமல் காப்பாற்றி கொடுத்தா போதுமாப்பா? நிலையாவோட உத்தியோகத்தையும் பொருளாதாரத்தையும் கொடுத்து வாழ வச்சா போதுமாப்பா? வந்து நிற்பியா? ஆடி அமாவாசை மறக்க மாட்டியா? கர்ப்பசாமி நம்ம கூட இருந்து பிரிச்சுட்டான். கருப்பம் நினைக்கியா? 2 நண்பர்களும் பேசலையே இப்போ. எத்தனை பேர்? உண்மை இல்லையா? நல்லாக்கி கொடுத்த சத்தியத்தை வாழ்நாள் ஃபுல்லாக காப்பாற்றி வந்தான் கருப்பசாமி. இந்த ஆடி போய் அடுத்த ஆடிக்குள்ள மனையை வாங்கி தரங்க, வீடை வாங்கி தரேன். அலைஞ்சு பார்த்துட்டோம், ஒன்றுமே இல்லை. இன்னும் இல்லையா? அப்படி வாங்கி கொடுத்தா என்ன பண்ணுவேன்?
என்ன செய்வேன் நீங்க என்ன சொல்றீங்க? கருப்பசாமி அப்படி ஒவ்வொரு படி நல்லபடியாக வச்சு கொடுத்தா ஒவ்வொரு ஆடி அமாவாசை குடும்பத்தோட வந்து நிற்பியாப்பா. கண்டிப்பா. ஆடி அமாவாசை அன்னதானம் போட்டுருவியா? வேலை நல்லா ஆக்கித்தாரேன். வேலையில் எண்ணி நம்ம இப்போ போய் பார்க்குற இடத்துல அத்தனை பேர் இருந்தாலுமே கூட வந்தோம் ஒருத்தன் தான் வேலை பார்க்கலாம். ஏய் உண்மையா இல்லையா? ஒருத்தன் தானே வேலை பார்க்கான், யாருமே இல்லையா? புதுசாக ஒருத்தன் வந்திருக்கான். யார் வந்திருக்கா? உண்மையா இல்லையா? நல்லா வந்தான், கருப்பா குண்டா இருக்கானா? அடையாளம்லாம் சொல்லுவேன். கருப்பசாமி போய் பேசக்கூடாது. என் சத்தியத்தை காப்பாற்ற முடியுமாப்பா? ஆயுசுக்கும் காப்பாற்றி வருவியா? அப்படி ஆயுசுக்கும் சொன்ன வாக்குப்படி குடியை விட்டு நான் குடிப்பேன். நான் குடித்தா எப்போனாலும் எத்தனை ஆண்டுனாலும் இருப்பேன். சொன்ன வாக்குப்படி இருக்கணும்ல. அப்படி இருந்தா 2 பொட்ட பிள்ளையா? எத்தனை? 2 நல்ல படிக்க வச்சு நல்ல வேலை வாங்கி கொடுத்தா போதுமா? ஒருத்திக்கு அரசாங்க வேலை வாங்கி தந்துருக்கேன். ஒருத்திக்கு அரசாங்க வேலை வாங்கி தருவேன். படிப்பு நல்லபடியாக படித்து வரும். இன்னொருத்தி நல்ல இடத்துல அமைச்சு கொடுக்குற மாதிரி அவளுக்கு ஒரு அப்படி வழக்காடி பார்த்தேன். அப்படி உத்தியோகம்னு சொன்னால் அவன் நல்ல இடத்துல பார்க்கப்பட்டு போய் கருப்பசாமி வாழ வச்சா போதுமா? ஒருத்திக்கு உத்தியோகம் இருக்குடா. அப்படி வரக்கூடிய ஒரு பிள்ளைக்கு கூட நோயும் போக்கி தரேன். இருக்கா? அடிக்கடி வயிறு வலி சம்பந்தப்பட்டது என்னது நல்லாக்கி கொடுத்தா போதுமா? நல்லாக்கி தரேன். கருப்பசாமி கனியாக இருக்கு தான் எடுக்க சொன்னேன். கனியை நீ விட்டுருவேன்னு தெரியும். அதனால தான் விட்ட கனிக்கு விலை கிடையாது, போட்ட கனிக்கும் முடிச்சு கிடையாது. கருப்பசாமி மாளிகை பாறை கருப்பேன். அப்படி சொன்ன வாக்குப்படி இருப்பேன். இந்த வேலையிலும் நல்ல பேரோட வச்சுருக்கேன். அடுத்த டிரான்ஸ்பர் வர்ற மாதிரி இருக்கா? உண்மைனா உண்மை வாங்கி தரணுமா வேண்டாமா? ஆனால் அதில் பேர் கொஞ்சம் கெட்ட பேராகுதே. மாற்றி தருவேன். பாப்பியா? மாற்றி தான் பார்க்கணும். சத்தியத்தை காப்பாற்றல. நான் கருப்பேன், சுடலை கிடையாது, மன்னிக்க மாட்டேன். உன்னை போனாலும் அடிப்பேன். சத்தியத்தை காப்பாற்றலாம் ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுவேன். வழக்காடி பார்த்தேன் குடும்பத்தில். அப்படி மொத்தம் 3 குடும்பம். நம்ம எத்தனை குடும்பம்? 3 தானே சொல்லணும், இருக்க தானே சொல்லணும். செத்து போனதான் சொல்லக்கூடாது. 3 குடும்பம் இருக்கு. அப்படி கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையில் வந்து நின்றுட்டான். காப்பாற்றி தரேன். உன் மன போக கருப்பசாமி வாக்கு சொன்னபடி இருப்பேன். அன்னதானம் போட்டுருவியா? நல்லபடியாக வேலை வாங்கி தரேன். அப்படி கொண்ட கடன் மொத்தம் 5 பேர்கிட்ட இருக்கு. எத்தனை பேர் இருக்கு? எண்ணி பார்த்து சொல்லு. 5 பேர் கடன் வாங்கி கொடுத்தா கணக்கு கொடுத்துருவியாப்பா? 3 பேர்கிட்ட அமௌண்ட் அதிகமாக இருக்கு. எத்தனை பேர்கிட்ட? உண்மையா இல்லையா? கருப்பசாமி எந்த சாமி பக்கத்தில் வருதா பெரம்பெடுத்து அடிச்சு விடுவேன். சாட்டையை உரிச்சிருவேன். ஒரு சாமி அவன் பக்கத்தில் வராது. கருப்பை மாத்திரம் தான் நிற்பேன். மீதி வந்தேன்னா சாட்டை தான். அதனால தான் எல்லா சாமியும் அடங்கிட்டா கருப்பன் சொன்னபடி இருப்பேன். என்கிட்ட நல்ல சாமி தான் வரும். குலதெய்வத்தை வந்து பார்த்தேன். எண்ணி 6.5 வருஷம் ஆச்சு. எத்தனை வருஷம் ஆயிட்டு? எத்தனை வருஷம் ஆச்சு? 6.5 வருஷம் ஆச்சு. குலதெய்வத்தை பார்த்துட்டு வரலாமே. நான் கருப்பசாமி உத்தரவு தரேன். அத்தனை தெய்வத்துக்கு காவல் நான் தானே. போய் பார்க்க முடியுமா? 3 ஆலயத்தை புதுப்பிச்சிருக்காங்களா? எத்தனை? கும்பாபிஷேகம் 3. தூர எடுத்து போடு, இல்லை உடச்சு விடுவேன். 3 கோயில் வந்து கும்பாபிஷேகம் பண்ண போறாங்க. உண்மையா? போயிட்டு வரலாமா? சுடலா இருக்கானா? அப்பா மனசு மாற்றி சுடலை இருக்கானு கேட்டேன். அப்பா மனசை மாற்றத்துக்கு காலம் முடிஞ்சு போச்சே. சொல்றது புரிஞ்சுக்கிடணும். தைரியமாக சொல்லுவேன். நான் உடச்சி தான் சொல்லுவேன். காலம் முடிவுக்கு வந்துட்டு அதை பற்றி கேட்க வேண்டாம். அப்பா அம்மா மனசு மாற மாட்டாங்க. முடிவுக்கு வந்துட்டு சொல்லிட்டேன். ஆனால் எந்த உயிர் போனாலும் யார் போனாலும் சொன்ன வாக்கை மாறக்கூடாது. கருப்பசாமிக்கு சொன்ன வாக்குப்படி இருக்கணும். இருப்பியா? சத்தியத்தை கடைப்பிடிச்சுன்னா கருப்பசாமி எண்ணி 12 ஆண்டுக்கு உன்னுடைய வேலையில் எந்த குறையும் வராது. 12 வருஷம் இருக்கா வேலையோட இருக்கு? எத்தனை வருஷம் இருக்கு? 12 வருஷம். கருப்பம்டா. சரிங்கய்யா.